தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதுல இருக்கிறவங்க தான் தப்பு. எங்களை முடிவெடுக்கவே விடல. நாங்க எப்படி ஜெயிக்க முடியும்? எங்களை நம்பினாதானே நாங்க ஜெயிக்க முடியும். அன்ஃபிட் பிளேயர்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை லாஸ்ட் மேட்சோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போட்டு உடைச்சிருக்காங்க. தமிழ் தலைவாஸோட ஹெட் கோச் சஞ்சீவ் பலியான் அண்ட் கேப்டன் அர்ஜுன் தேஸ்வால் பவன் ஷராவத்துக்கும் ஒரு இதுல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்க மேனேஜ்மெண்ட்ல தான் பிரச்சனைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேருக்கு தான் கோச்சை இவங்க வச்சிருக்காங்க. இந்த வருஷம் அதையும் மாத்திருவாங்க அப்படிங்கறதையும் இப்பவே சொல்லியிருக்காரு சஞ்சீவ் பலியான். சோ என்னதான் சொல்லிருக்காங்க, என்னதான் நடந்துட்டு இருக்கு, டீடைலா இந்த வீடியோல நாம பேசுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 21 அன்னைக்கு 3 போட்டிகள் நடந்திருந்துச்சு. அதில் முதல் போட்டி தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட தோத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. தேவங்கியே ஆடலை உட்பட அந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அண்ட் அதே டேயில் 2 போட்டிகள் இருந்துச்சு. நான் சுருக்கமாக சொல்லிட்டு தமிழ் தலைவாஸோட இஷ்யூக்குள்ளே வரேன். 2வது போட்டி யூ மும்பா வெஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இந்த போட்டியை 37-36 சொல்லிட்டு 1 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல யூ மும்பா வின் பண்றாங்க. அஜித் சவானோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. கூடவே பர்வேஷ் பெயின்ஸ்வால் அண்ட் சுனில்குமார் காம்போ இன்னைக்கு பேக் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 2 டீமுமே சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் கடைசியில யூ மும்பா வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாவே யூ மும்பா வின் பண்ணிருப்பாங்க நான் சொல்லுவேன் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். 2வது போட்டி குஜராத் ஜெயண்ட்ஸ் 32-50 சொல்லிட்டு பீட் பண்ணது மட்டும் இல்லாம PKL சீசன் 12ஓட டாப் 8க்குள்ளேயும் 6வது அணியா குவாலிஃபை ஆயிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். பெரிய வாழ்த்துக்கள் நாம சொல்லிப்போம். வினயோட பர்ஃபார்மன்ஸ், சிவம் பட்டேலோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட். 2 ரைடர்ஸ் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த 2 போட்டிகளை பத்தி நான் குயிக்கா உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம், இதை சொல்லனாலும் திட்டுவீங்க அப்படிங்கறதுனால தான் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இப்போ நாம தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வருவோமா? தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 லீக் ஸ்டேஜஸ் எல்லாம் முடியும் போது 18 போட்டிகள்ல 6 மட்டும் வின் பண்ணி 12 புள்ளிகளோட அண்ட் டேபிள்ல இப்போதைக்கு அவங்களோட பொசிஷன் 9th பிளேஸ்ல இருக்கு. -36 ஸ்கோர் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான சீசனா தான் இந்த சீசன் இருந்துருக்கு. தமிழ் தலைவாசுக்கு ஆரம்பத்திலிருந்து சாகர் ஆடல, அதுக்கப்புறமா பவன் ஷராவத் சம் ரீசன் காரணமா வெளியே போறாரு. இன்டிசிப்ளின் சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் மேல குறை சொல்றாரு. அவர் மேல மேனேஜ்மெண்ட் குறை சொல்றதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் தமிழ் தலைவாசுக்கு சீசன் 12 ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல அவ்வளவுதான் வெளியே போயிருச்சுன்னு தமிழ் தலைவாஸ் சொல்லப்பட்டாலும் கடைசி லீக் மேட்ச் அகைன்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் அதை வின் பண்ணா ஒரு சின்ன ஒலி இருக்கு டாப் 8க்குள்ள நுழையறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த போட்டியையும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட 1 புள்ளி டிஃபரன்ஸ்ல தோக்குறாங்க தமிழ் தலைவாஸ். பெரிய டிசப்பாயின்மெண்ட். அந்த மேட்ச்ல அர்ஜுன் தேஸ்வால் மட்டும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அது டாக்கிள்ல வேற பண்ணியிருந்தாரு. ஓவரால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த போட்டி முடிஞ்ச உடனே, அதாவது தமிழ் தலைவாஸோட 18 லீக் மேட்ச் முடிஞ்சிருச்சு. கடைசி லீக் மேட்ச் அகைன்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் 21 அக்டோபர் அன்னைக்கு நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்சா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அங்க அர்ஜுன் தேஸ்வால் மற்றும் சஞ்சீவ் பலியான் கோச் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அங்க கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்படுது. நான் கேள்வியை ஆர்டரா சொல்ல போறது இல்ல, பட் என்னென்ன சொன்னாங்கிறத நான் உங்களுக்கு பதிலா சொல்றேன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி, PKL சீசன் 12ங்கிறது புது ஃபார்மேட். சோ இங்க எப்படி உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, அதாவது இந்த ஃபார்மேட் உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சா, இப்ப வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க டாப் 8க்குள்ள போறதுக்கு, இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு சஞ்சீவ் பலியான் சொன்னாரு, பாருங்க எங்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி குஜராத் வந்து இப்ப போட்டியை தோத்தாலும் அவங்க இன்னொரு போட்டி ஜெயிச்சா உள்ள போயிடுவாங்க. ஸ்கோர் டிஃபரன்ஸ்லாம் எங்க ரொம்ப மோசமா இருக்கு, எங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுப்பா, எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஓப்பனா. எனக்கு அங்கேயே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ இப்பெல்லாம் நீ பேசக்கூடாதியா, மேனேஜ்மெண்ட் திட்டுவாங்கங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயங்களை உடைச்சு விட்டாரு. சொல்றேன் ஒவ்வொன்னா. அர்ஜுன் தேஸ்வால் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் தேஸ்வால் நீங்க வந்து தனியால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க, வாழ்த்துக்கள், பட் டீம் ஜெயிக்கலையான்னு கேட்டதுக்கு, ஆமா நீங்க என்ன இப்ப வாழ்த்துவீங்க, அதுக்கப்புறமா நானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல என்ன திட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அர்ஜுன் தேஸ்வால்ங்கிறவன் 2 பாயிண்ட்டும் எடுப்பான், 10 பாயிண்ட்டும் எடுப்பான், 20 பாயிண்ட்டும் எடுப்பான், எடுத்திருக்கேன், இந்த மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். நீங்க பாக்குறது எல்லாமே அர்ஜுன் தேஸ்வால் மேட் மேல இருக்கிற அர்ஜுன் தேஸ்வாலை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இல்ல உள்ள என்ன நடக்குது எங்க டீமுக்குள்ளங்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. அந்த அர்ஜுன் தேஸ்வால் யாருக்குமே தெரியாது. அங்க இருந்து ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாருங்க மேட் மேல, அவன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன வேணா பேசுவீங்க வெளியே இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பேசிட்டாரு. என்னன்னா நீங்க வெளியில பார்த்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு பேசுறீங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறதுக்கு பின்னாடி என்ன ரீசன், உள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறதா அவர் கேட்டிருந்தாரு.
அடுத்ததா இந்த ஸ்டார்டிங் 7 செட் பண்றது ஒரு புது டீமை வந்து வச்சிருந்தீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு சஞ்சு பலியான் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன புது டீம், கடைசி 5-6 வருஷமா அதான் இருக்குன்னு சொல்லி அர்ஜுன் தேஷ்வாலும் சொல்றாரு, சஞ்சு பலியானும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் நாங்க புதுசா கொண்டு வந்தோம், அதுல ஒருத்தன் மட்டும் தான் இப்போதைக்கு மிச்சம் இருக்கான், இங்க இன்னொருத்தனை அனுப்பி விட்டாங்க, இப்ப அவங்க கூடயே இல்லங்கிற மாதிரி சஞ்சு பலியான் போட்டு உடச்சிட்டாரு பவன் ஷராவத்தை பத்தி. என்னன்னா இங்க பிளேயர்ஸை மதிக்கவே மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சஞ்சு பலியான் சொன்னதுல இருந்து தெரிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க பழைய டீமை தான் அப்படியே வச்சிருக்காங்க, புது டீம்லாம் எதுவும் கிடையாது, அதே டீம் தான் 5-6 வருஷமா இருக்கிற அதே பிளேயர்ஸ் தான் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இவங்களால சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா டீம்ல என்ன பிரச்சனை என்னதான் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் கேட்டது. அர்ஜுன் தேஷ்வால் பல விஷயங்களை உடச்சு சொன்னாரு. முக்கியமா நரேந்தர் கர்னாலை பத்தி சொல்லியிருந்தாரு. நரேந்தர் ஃபிட்டா தான் இருக்காரு, நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணாரு, பட் இன்னைக்கு நாங்க ஆட வைக்கல, ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன் அவர் உட்காந்து கமெண்ட்ரியில தான் இருக்காரு, அங்க உட்காந்து தான் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு, இங்க தான் இருக்காரு, பட் ஆட வைக்கல, ஏன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் இந்தியில வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகி அதை சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாங்க 2 பேருமே. அது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது அவங்க கேட்ட ஸ்டார்டிங் 7 கொடுக்கலங்கிறது இங்க கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் மேல பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க டீம்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னா என்ன ஏற்படுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அர்ஜுன் தேஷ்வால் சிரிச்சிட்டாரு. அர்ஜுன் தேஷ்வால் மைக்கை புடுங்கி நம்மளோட சஞ்சு பலியான், அர்ஜுன் எப்படி சேஞ்ச் ஏற்படுத்த முடியும், அவரால் முடியாது, கோச் என்னாலேயே முடியாது அங்க சேஞ்ச் ஏற்படுத்துறது, அனலிஸ்ட்னு ஒருத்தனை வச்சிருக்காங்க, அவன் சேஞ்ச் பண்ணுவான் டீம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கோச்சிங்கிறவன் வெறும் கோச்சிங்கிற பதவிக்காக மட்டும் தான் இருக்காரு, கோச் அப்படிங்கிற பேரு மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு, பட் எந்த முடிவையும் நான் எடுக்கிறதே கிடையாதுங்கிறதான் சஞ்சு பலியான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஒரு மீட்டிங் வச்சு நான் ஒரு டீமை செலக்ட் பண்றேன்னா அதோட முடிஞ்சதுன்னா டீம் ஜெயிக்கும், அதை விட்டுட்டு இவங்க வீடியோவில் ஒரு மீட்டிங், அதுக்கப்புறமா பின்னாடி போயிட்டு தனியா ஒரு மீட்டிங், இந்த மாதிரி மீட்டிங்கு மேல மீட்டிங்கா இவங்களாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, டீம் ஜெயிக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஒரு பிளேயர் அன்ஃபிட்டா இருந்தானா அவனை திரும்ப திரும்ப ஆட வைக்கிறாங்க. மற்ற டீம் எல்லாம் ஒரு பிளேயர் ரிகவர் ஆகிறதுக்கு 40-45 நாள் ஆகுது, இங்கெல்லாம் 6 நாள் ரிகவர் ஆகிட்டு உள்ள வரான், அவன் அன்ஃபிட்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, அவனை ஆட வைக்கணுங்கிற மாதிரி என்ன ஆட வைக்கவும் சொல்றாங்க. நானும் ஆட வைக்கிறேன், அவன் ஆட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சாலும் அவனை ஆட வைக்கிறேன். ஃபிட்டான பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, அவங்கள ஆட வைக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் என்னால முடியல, ஏன்னா அந்த முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு இல்லங்க, என்னால நான் நினைக்கிற பிளேயர்ஸ் ஆட வைக்க முடியல, அவங்க சொல்ற மாதிரி அன்ஃபிட் பிளேயர்ஸ் தான் ஆட வைக்க முடியுது, இப்படி இருந்தா டீம் ஜெயிக்காது, எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சஞ்சு பலியான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்னு இருக்குன்னா வெறும் பேருக்குன்னு கோச்சை வைக்க கூடாது. இப்ப கோச்சினால தான் மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க, பட் எடுக்கிற முடிவெல்லாம் எடுக்கிறது அனலிஸ்ட் இல்ல இவங்க மேனேஜ்மெண்ட்ல தான் எடுக்கிறாங்க. இப்ப வந்து கோச்சால தான் இந்த டீம் தோத்துன்னு சொல்லிட்டு கோச்சை தூக்கி வெளியே போட்டு ஒரு புது கோச்சை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே டீம் அப்படியே இருக்கும், இவன் 6 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட அதே டீம்ல அதே பிளேயர் ஆடிட்டு தான் இருப்பான், அன்ஃபிட்டா இருந்தா கூட அதே டீம்ல தான் 10 வருஷம் ஆட போறான் அப்படிங்கறத சஞ்சு பலியான் போட்டு உடைச்சிருந்தாரு. அண்ட் திரும்பவும் கோச்சை மாத்துவாங்க, பிளேயர்ஸ் எதுவும் மாத்த மாட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. சோ சஞ்சு பலியான் அண்ட் தமிழ் தலைவாசுக்கு இடையே இப்பவே விரிசல்ங்கிறது ஏற்பட்டுருச்சு. சீசன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சஞ்சு பலியான் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் காம்போ வந்து தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் கிழிச்சு தொங்க விட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்ளை கொடுத்தே ஆகணும், இல்லனா இவங்க தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் மேல பெரிய கெட்ட பேர் வந்து நிற்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா சஞ்சு பலியான் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் 2 பேருமே ரிலீஸ் பண்ணப்படுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானு. கூடவே சேர்ந்து பவன் ஷராவத். இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் எப்படி பில்ட் பண்ண போறாங்க, யார் அந்த அன்ஃபீட் பிளேயர்ஸ், தமிழ் தலைவாஸ் எந்த பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் இவங்க 2 பேரும் போட்டு உடைச்சது உண்மையா இருக்கும் தான் நானுமே நம்புறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.